ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருஞ்சி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான முறுக்கு தீபாவளி ஸ்பெஷலுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து முறுக்கு மாவு நான் ஆல்ரெடி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்ஸ்டன்ட் முறுக்கு மாவு எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, அது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன் நான். நிறையா செய்யணுங்கிறதுக்காக நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் செய்கிறத பொறுத்து கொஞ்சம் கம்மியாக போடுறவங்க கம்மியாக கூட போட்டுக்கலாம். இப்போ உப்பு வந்து நீங்கள் நல்லா சுடு தண்ணி வச்சு அதில் உப்பை நல்லா கலந்து விட்டுக்குங்க. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த தண்ணியை நம்ம நல்லா வெதுவெதுன்னு இருக்க பக்குவத்தில் நம்ம இந்த முறுக்கு மாவோடு சேர்த்து நல்லா இப்போ நம்ம பிசைஞ்சுக்கலாம். இதை நல்லா நம்ம பிணைஞ்சுக்கலாம். இந்த முறுக்கு மாவு நான் என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, பச்சரிசி மாவு 1 கப்பு, அதுக்கப்புறம் புழுங்கரிசியும் உளுந்தும் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நல்லா நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வறுத்து தான் அரைக்க கொடுத்துருக்கேன். பச்சரிசி மட்டும் நம்ம வறுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதை 4யும் கொடுத்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அவ்வளோதான் மெஷர்மெண்ட். ஒரே கப்பில் தான் எல்லாமே அளவுங்க. 1 கப் பச்சரிசி, 1/2 கப் புழுங்கரிசி, 1/2 கப் உளுந்து, 1/4 கப் பொட்டுக்கடலை. அவ்வளோதாங்க முறுக்கு மாவு. வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த சுடு தண்ணியை லைட்டாக இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப டைட்டாக பிணைஞ்சிங்க அப்படின்னா முறுக்கு நம்ம பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா இலக்கமாக இருக்க மாதிரி நம்ம பிணைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு இதில் வரும். பாருங்க, இப்போ இதை நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதில் வந்து உளுந்து சேர்த்துருக்கோம்ல, அதனால் நிறைய தண்ணி பிடிக்கும் இதுக்கு. அதனால் நல்லா நிறைய சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா இலக்கமாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பிணைஞ்சிக்கணும். பாருங்க, நல்லா பிணைஞ்சிக்கிட்டே இருக்கேன் நான். எள்ளு வந்து கொஞ்சம் நிறைய போட்டால் தான் வந்து இதில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முறுக்கில் எள்ளு மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். ஸோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா எள்ளு போட்டு நல்லா செய்யலாம். இதில் நீங்கள் எள்ளு பிடிக்காதவங்க இதில் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். 2ல் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம மாவு பிணைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்க போகிறேன். இந்த டால்டாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளோவா இதாக இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா டால்டா ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சு இப்போ முறுக்கு உலக்கில் வச்சு நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோம்னா நம்ம வந்து கொஞ்சம் இலக்கமாகலை, கட்டி சேர்ந்துச்சினாலும் நம்ம இந்த டால்டா ஊற்றி பிணையும் போது நல்லா இலக்கமாகிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக பிணைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா லேட்டாக அது வந்து அப்படியே பிடிச்சி கொஞ்சம் நமக்கு இலக்கமாக இருக்காது. அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ்ட்டில் இது பண்ணுறது. இப்போ நல்லா டால்டா சேர்த்தி நம்ம இந்த மாதிரி முறுக்கு உலக்கில் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் முறுக்கு வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் இந்த முறுக்கை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் முறுக்கு பிழியறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம சின்ன சின்ன தட்டெல்லாம் வச்சுருப்போம்ல, அந்த தட்டோட பின்பக்கம் திருப்பி அதை நல்லா நம்ம கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டோம் அப்படின்னா நம்ம முறுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், தட்டை நான் அந்த மாதிரி பின்னாடி திருப்பி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா முறுக்கு புளியும் போது நீங்கள் அப்படியே தட்டை எடுத்து லைட்டாக இப்படி கவுத்து விட்டீங்க அப்படின்னாலே போதும், அழகாக வந்து முறுக்கு விழுந்துடும். எண்ணெய் மறக்காமல் இதில் தடவணும். அப்போ தான் முறுக்கு வந்து ஈஸியாக விழுந்துடும். இல்லை அப்படின்னா ஒட்டிக்கும் சம்டைம்ஸ். அதனால் இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சு உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் வச்சா கூட அது போய் நம்ம அது இது பண்ணணும். இதுனா அழகாக நம்ம இப்படி கவுத்துனோம்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு எந்த ஷேப்பில் முறுக்கு தேவையோ நீங்கள் அந்த ஷேப்பில் சுட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டை இப்படி கவுத்துனதும் அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா முறுக்கு. இந்த முறுக்கு நல்லா இந்த பபிள்ஸ் வந்து அடங்குற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. இந்த பபிள்ஸ் நல்லா அடங்கி வரும்போது நீங்கள் லைட்டாக இந்த மைக்கோத்தி இந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் லைட்டாக திருப்பி விட்டீங்க அப்படின்னா அந்த சைடு வெந்துடும். இப்போ இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு அப்படின்னா மேல் பக்கம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் அடங்கி லைட்டாக முறுக்கு தெரிய ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இந்த பபிள்ஸ் வந்து சுத்தமாக அடங்கிருச்சு அப்படின்னாலே முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், எவ்வளோ பபிள்ஸ் இருந்துச்சு, இப்போ நல்லா சுத்தமாக கம்மியாகிக்கிட்டே வருது. இப்போ இந்த முறுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வந்து பின்னாடி பக்கம் திருப்பி விட்டோம் அப்படின்னா பின் பக்கம் நல்லா வெந்துடும். நீங்கள் வந்து இது ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளவே சூப்பராக சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஏன்னா நம்ம லேஸாக தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால ரொம்ப மொந்துன்னு போட்டால் தான் வந்து வேக லேட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு இதாக நம்ம லேஸாக போட்டிருக்கோம். அதனால நமக்கு சீக்கிரமாக முறுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா முறுக்கு ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும்.
இந்த எண்ணெயெல்லாம் வடிக்கிற பாத்திரத்துல நம்ம வச்சுக்கலாம். அப்பதான் வந்து எண்ணெய் நல்லா வடிஞ்சு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு பாத்திரத்துல நியூஸ் பேப்பர் வச்சு அத இதுல ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா, 1 மாசம் ஆனாலும் கெட்டு போகாம சூப்பரான முறுக்கு உங்களுக்கு கிடைக்கும். தேங்க் யூ.